வாழ்த்துக்கள், நீங்க பிறந்துட்டீங்க. பெரிய ஆரவாரம் இல்ல, கொண்டாட்டம் இல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல. அமைதியான குழப்பமான அடர்த்தியான மூங்கில் காட்டுல ஒரு இருட்டான குகையில வீரமான புலிக்குட்டியா பிறந்திருக்கீங்க. வீரம் வரத்துக்கு இன்னும் சில வாரங்கள் ஆகும். முதல்ல கண்ணு திறக்கணும், அப்புறம் நடந்து பழகணும், அது வரைக்கும் உயிரோட இருக்கணும். அப்புறம்தான் வீரம் விடாமுயற்சி எல்லாம். ஏன்னா நீங்க பிறந்திருக்க இடம் ஒன்னும் ஆசிரமம் இல்ல, உஜால் பண்றதுக்கு. ஒவ்வொரு நொடியும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மிக கொடூரமான காடு. எப்பவும் ஏதாவது ஒண்ணு உங்களை கைமா பண்ண காத்திருக்கும். முக்கியமா பாம்புகள், சிறுத்தைகள், குள்ள நரிகள், அப்புறம் வளர்ந்த ஆண் புலிகள்னால உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. காட்டுல புலிகளோட எண்ணிக்கைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுல வளர்ந்த ஆண் புலிகளோட பங்கு ரொம்ப அதிகம். எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு சொல்லி பிறந்த குட்டிகளை கொள்றது, அப்புறம் கால்குலேட்டர் வேலை செய்யலன்னு சொல்லி மறுபடியும் குட்டி போட வைக்கிறது, கொஞ்சம் கூட சுயநலமோ சொந்த வெறுப்போ இல்லாம ஒரு பொது சேவையாவே பண்ணிட்டு உங்க கூட சேர்ந்து இன்னும் 2 குட்டிகள் பிறந்திருக்கு. பெருசா ஒன்னும் சிறப்பில்ல, அப்படியே ஒரு ஓரமா அட்மாஸ்பியர்ல வச்சுக்குவோம். உங்க உடல் சுமாரா 12 இன்ச்சு உயரத்துல கோடு போட்ட பப்பாளி பழம் மாதிரி இருக்கு. அடுத்த சில நாட்கள் காரணமே இல்லாம கத்துறது, வயிறு மூட்ட பால் குடிக்கிறது, மணிக்கணக்கா தூங்குறது, தூங்கி எழுந்து மறுபடியும் கத்துறதுன்னு பொழப்பு டைம் லூப்ல போகுது. 2 வாரங்கள் அப்புறம் கண் விழிக்கிறீங்க, மெதுவா நகர தொடங்குவீங்க. முன்னாடி போறது ரொம்பவே ஈஸியா இருக்கு, ஆனா ரிவர்ஸ் கியர் தான் ஒர்க் ஆகல. இவன் வேற கொஞ்சம் கூட டிரைவிங் சென்ஸே இல்லாம. தள்ளி போடா, உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தா? கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பழகுறீங்க. பல தடவை கீழே விழுந்தாலும் உங்க உள்ளுணர்வு மீண்டும் நடக்க தோன்றுது. நீங்களும் விடாம 3 நாளா முயற்சி பண்றீங்க, ஆனா ஒழுங்கா நடக்க முடியல. போன தடவை பிறந்த குட்டிங்க எவ்வளவோ பரவாயில்ல, கண் விழிச்சு அடுத்த நாளே நல்லா நடந்து பழகி வெடப்பா வெளியே போச்சுங்க. ஆனா திரும்பிதான் வரல. இப்போ நீங்க பிறந்து 8 வாரங்கள் ஆகுது. பழைய பால் புளிச்சுது, பஞ்சாமிர்தம் இனிக்குதுங்கிற கதையா? பால் குடிக்கிறத குறைச்சிட்டு மாமிசம் சாப்பிட தொடங்குறீங்க. உங்க பற்கள் முன்ன விட கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதோட எப்பவும் எதையாச்சும் கடிக்கணும் போலவே இருக்கு. உங்க தாய் வேட்டைக்கு போய் உணவு கொண்டு வருது. கூச்சப்படாம என்னெல்லாம் வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுறீங்க. சில நாட்கள் அப்புறம் உங்க தாய் உங்களை குகைக்கு வெளியே கூட்டிட்டு போகுது. வெளி உலகம் ரொம்பவே அழகாவும் வெளிச்சமாவும் இருக்கு. பறவைகள் எழுப்புற சத்தம், காத்துல அசையக்கூடிய மரங்கள், வித்தியாசமான புதிய உயிரினங்கள், சின்ன சின்ன தாவரங்கள்னு எல்லாத்தையும் ஆச்சரியத்தோடையும் சந்தேகத்தோடையும் பாக்குறீங்க. செடிகள் கூட சண்டை போடுறீங்க, வண்டுகள் கூட விளையாடுறீங்க. காரணமே இல்லாம அங்கேயும் இங்கேயுமா ஓடுறீங்க. உங்க தாய் உங்களுக்கு வேட்டைக்கான அடிப்படை பாடங்களை கற்றுக் கொடுக்குது. ஆனா நீங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அமைதியா நடக்க சொன்னா எதையாச்சும் மிதிச்சு சத்தம் உண்டாக்குறீங்க. பதுங்கி இருக்க சொன்னா ஆர்வம் தாங்காம எழுந்திருச்சு கண்ட மணிக்கு ஓடுறீங்க. வித்தியாசமான ஒரு உருவம் உங்க தலைக்கு மேல பறந்து போகுது. உடனே நீங்க அசையாம உறைஞ்சி போய் நிக்கிறீங்க. அசையாம இருந்தா